மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றி வேர்க்கை இந்த பாடலில் உள்ள வினா விடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்களே, இது நம்ம படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த பாடலோட விளக்கத்தை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். ஏன்னா நிறைய முறை உங்களுக்கு இந்த பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பாடலுடைய பொருள் அறிவோம் பகுதியை மட்டும் நம்ம ஒரு முறை வாசித்து விட்டு நீங்கள் போகலாம். இப்போ யாரும் புக் எடுக்க தேவையில்லை, எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. பொருள் அறிவோம். பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும். அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும். விளங்கியதா மாணவர்களே? நீங்கள் செய்கிற உதவி மற்றவர்களுக்கு சின்ன உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை பெற்றவர்களுக்கு பெரிய பயனாக அவங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய நோட், பென்சில் எல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். அனைவரும் உங்கள் நோட்டை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம இந்த பாடல் பகுதியினுடைய பொருளறிக, எதிர்ச்சொல், பிரித்து எழுதுக, சரியா தவறா எல்லாமே எழுதிட்டோம். இன்றைய வகுப்பில் நம்ம வினாக்களுக்கு விடையெளி எழுத போகிறோம். உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விடைகள் மட்டும்தான், வினா விடை மட்டும்தான் எழுதலாமா குட்டீஸ்? அதுக்கு முன்னுக்குட்டி நம்ம வாசிச்சிடலாம், சரியா? வினாக்களுக்கு விடையெளி. ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். பதில் பார்க்கலாம். ஆலமரத்தின் விதை தெளிந்த நீர் கொண்ட குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விடவும் சிறியதாக இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். ஆலமரத்தின் விதை தெளிந்த நீர் கொண்ட குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விடவும் சிறியதாக இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். 2. ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? பதில்: ஆலமரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை போன்ற படைகள் தங்கும். இப்போது நீங்கள் இந்த 2 வினாக்களையும் அதற்குரிய பதில்களையும் உங்களுடைய நோட்டில் தொடர்ச்சியாக எழுதணும். யாரும் பழைய பக்கத்தில் இடங்கள் இருந்தும் அதில் எழுதாமல் புது பக்கத்தை எடுக்கக்கூடாது. பழைய பக்கத்தில் ஒரு 4-5 வரிகள் இருக்கும் என்றால் நீங்கள் அதிலேயே தொடங்கலாம். எழுதுங்க. ஒவ்வொரு எழுத்துக்களாக மேம் வாசித்துட்டே இருப்பேன், நீங்களும் சொல்லி சொல்லி தான் எழுதணும். வி நா இக் க லு இக்கு. வினாக்களுக்கு வி டை ய லி விடையளி. வினாக்களுக்கு விடையளி. 1. ஆலமரத்தின். ஆலமரத்தின் விதை. விதை ஏயுவாறு. எவ்வாறு. ஈ ரு இக் கு இம் இருக்கும்.
ஏ இன்று என்று அதி வீரராம பாண்டியர் அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். எழுதிட்டீங்களா குழந்தைகளே? பதில் பார்க்கலாம். ஆலமரத்தின் விதை தெளிந்த நீர் கொண்ட குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விடவும் சிறியதாக இருக்கும். எழுதுங்க. ஆலமரத்தின் ஆலமரத்தின் விதை தெளிந்த நீர் கொண்ட குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விடவும் முட்டையை விடவும்னா முட்டையை காட்டிலும் அப்படின்னு அர்த்தம். முட்டையை விட சிறியதாக இருக்கும். ஏ என்று அதி வீரராம பாண்டியர் அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். தெளிவாக எழுதுங்க. பிழை இல்லாமல் எழுதணும். 2 வரிகளையும் தொட்டு தான் எழுதணும். கேள்வி எண் 2. ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? ஆலமரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை போன்ற படைகள் தங்கும். எழுத ஆரம்பிங்க. 2. ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை?
ஆலமரத்தின் ஆலமரத்தின் நிழலில் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை போன்ற படைகள் தங்கும். ஆலமரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை போன்ற படைகள் தங்கும். எழுதிட்டிங்களா? இப்போது வாசிக்கலாம். ஒரு முறை நம்ம மேம் கூட சேர்ந்து திரும்ப வாசிக்கணும். வினாக்களுக்கு விடையளி. 1. ஆலமரத்தின் விதை. சத்தமாக சொல்லணும். கேட்கவே இல்லை, உங்கள் சத்தம்ல எதுவுமே கேட்கல. எவ்வாறு இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். ஆலமரத்தின் விதை தெளிந்த நீர் கொண்ட குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விடவும் சிறியதாக இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். 2. ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? ஆலமரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை போன்ற படைகள் தங்கும். கேள்வி எண் 3. இப்பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது? வாசிக்கலாம் மாணவர்களே. இப்போ எழுத வேண்டாம். இப்பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது? இப்பாடலின் பொருள் பிறருக்கு செய்யும் உதவியுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. இப்பாடலின் பொருள் பிறருக்கு செய்யும் உதவியுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆலமரத்தினோட உதவி நிழல் கொடுக்கறது தான். அதுக்கு சிறிய உதவி செய்கிறது போல தான் தெரியும். ஆனால் அந்த மன்னருக்கும் படை வீரர்கள் அந்த படைக்கு போடுறதான யானை, குதிரை போன்றவற்றிற்கு மிகப்பெரிய பயன். நிழல் அவங்க எல்லாமே தங்குறதுக்கு பெரிய கூரை வேண்டாலும் இடம் காணாது. பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய நிழலை கொடுக்குற மரம் பெரிய உதவி செய்து மன்னருக்கும் மற்ற படைகளுக்கும். ஆனால் ஆலமரத்துக்கு உதவி தான் ஒரு சிறிய உதவி செய்கிறது போல தான்
தெரியும். அதே போல் தான் நீங்கள் கொடுக்குற சிறிய உதவியும் மற்றவங்களுக்கு பெரிய உதவியாக அவங்க நினைத்து பயன்படுவாங்க. சரியா? எழுதலாமா? இப்பாடலியின் இப்பாடலின் போருயில் பொருள் ஏதனுடையின் எதனுடன் ஓயிப்பியிட்டூயிக் ஒப்பிட்டு கூறப்படுகிறது கூறப்படுகிறது. இப்பாடலின் போருயில் பொருள் பிறருயிக்கூயிச் இதில் ஒரு இச்சு சேர்த்துக்கோங்க குட்டீஸ். பிறருக்குச் செய்யும் செய்யும் உதவியுடையின் உதவியுடன் ஓயிப்பியிட்டூயிக் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. இப்பாடலின் பொருள் பிறருக்கு செய்யும் உதவியுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. எழுதிட்டீங்களா ப்ளீஸ்? இன்னும் ஒரு முறை கூட நம்ம வாசித்து பார்த்துடலாம். கேள்வி எண் 3. இப்பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது? இப்பாடலின் பொருள் பிறருக்கு செய்யும் உதவியுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. மாணவர்களே, நீங்களும் சேர்ந்து வாசிங்க இந்த முறை. இப்பாடலின் பொருள் இப்பாடல்னா எந்த பாடல்மா? வெற்றி வேர்க்கை என்ற பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது? இப்பாடலின் பொருள் பிறருக்கு செய்யும் உதவியுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. மாணவர்களே, உங்களுக்கான வீட்டுப்பாடம் இதோ வந்துவிட்டது. நீங்கள் உங்களுடைய வீட்டு பாடத்திற்கு உங்களுடைய பக்கத்தை திருப்பலாம். நம்ம ஏற்கனவே உங்களுடைய புத்தகத்தில் படித்த மாதிரி நிறுத்தற்குறிகளை எங்கெங்கே நம்ம இடணும். நிறுத்தற்குறிகள்னால் என்னென்னு பார்த்தோம். காற்புள்ளி, அரைப்புள்ளி, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி அதெல்லாம் எங்கே வரும் அப்படிங்கிறத அன்னைக்கு உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கு இதுதான் உங்களுடைய வீட்டு பாடம். எழுதுறீங்களா? வீட்டு பாடம் பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. இதை நான் வாசிக்கிற நடையிலேயே நீங்கள் இதற்கு காற்புள்ளி எங்கே கொடுக்கணும், முற்றுப்புள்ளி எங்கே வைக்கணும், ஆச்சரியக்குறி எங்கே கொடுக்கணும், கேள்விக்குறி எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் குட்டீஸ். அதனால் நான் வாசிக்கிறத கவனமாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களுடைய வீட்டு பாடத்தை நீங்களே செய்யலாம். சரியா? நான் இந்த கேள்விகளுக்கு எங்கேயுமே புள்ளிகள் வைக்கல. பார்த்தீங்களா? அது வெறுமையான ஒரு சொற்றொடராக தான் இருக்கும். எங்கேயுமே புள்ளிகளோ காற்புள்ளிகளோ அரை புள்ளிகளோ நான் வைக்கல. நீங்கள் தான் அதுக்கு கொடுக்கணும். உங்களுடைய ஹோம்ஒர்க்கை கரெக்ஷனுக்கு வரும்போது நான் சரியாக பார்த்துக்குவேன். 1 இயல், இசை, நாடகம் ஆகிய 3ஐயும் முத்தமிழ் என்கிறோம். நீங்கள் எழுதுங்க.
இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்றையும் முத்தமிழ் என்கிறோம். நீங்கள் பதில் எழுதுறதுக்காக திரும்பியும் இந்த வினாவை திரும்ப எழுத தேவையில்லை. இதை எழுதின அதே பக்கத்திலேயே நீங்கள் உங்களுடைய அந்த புள்ளிகளை இடலாம். நீங்கள் ஒரு முறை எழுதினா போதும். இந்த வீட்டு பாடத்தை திரும்ப மறுபடியும் நான் பதிலுக்காக எழுதுகிறேன் அப்படின்னு எழுத வேண்டாம். இப்போ எழுதுகிற அதே சொற்றொடர்லையே நீங்கள் உங்களுடைய புள்ளிகளை வைக்கிறதுனாலும் சரி, ஆச்சரியக்குறியா, கேள்வி பதிலாக, கேள்விக்குறியா, எது வேணாலும் நீங்கள் எழுதுகிற இந்த சொற்றொடர்லையே நீங்கள் உங்களுடைய வீட்டு பாடத்தை முடிச்சிடணும். இன்னொரு முறை நீங்கள் வீட்டு பாடத்தை எழுத வேண்டாம். 2, அந்த கோயில் மிகவும் பழமை வாய்ந்தது. ரொம்ப பழைய காலத்து கோயில்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பழமை. 3, நீ எந்த பள்ளியில் பயில்கிறாய்? பயில்கிறாய் என்றால் படிக்கிறாய் என்று பொருள். பயில்கிறாய். தெளிவாக எழுதுங்க, அழகாக எழுதுங்க, வாசிக்கிற மாதிரி எழுதுங்க. பார்த்த உடனே அப்படியே குட் போடணும், அப்படி எழுதணும். நிறைய பேருடைய நோட்டில் பிழைகள் அதிகமாக இருக்கும். பிழைகளே இருக்கக்கூடாது பார்த்து எழுதுறதில்ல. 4, காலை எழுந்தவுடன் பல் துலக்கி, குளித்து, கடவுளை தொழுது, சாப்பிட்டு, பின் பள்ளிக்கு செல்ல வேண்டும். காலை எழுந்தவுடன் பல் துலக்கி, குளித்து, கடவுளை தொழுது, சாப்பிட்டு, பின் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஐந்தாவது, ஆஹா பலாப்பழத்தின் சுவை அருமை. ஆஹா பலாப்பழத்தின் சுவை அருமை. எழுதாதவங்க கொஞ்சம் வேகமாக அழகாக எழுதுங்க.
இன்னும் ஒரு முறை வாசித்துடலாம். வீட்டு பாடம். பொருத்தமான நிறுத்தக்குறி இடுக. சேர்ந்து வாசிங்க குட்டீஸ். அப்போ தான் உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன புள்ளிகளை இடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். நிறுத்தி நிறுத்தி மேம் வாசிக்கும்போது அங்கே காற்புள்ளி வரும். இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்றையும் முத்தமிழ் என்கிறோம். அந்த கோயில் மிகவும் பழமை வாய்ந்தது. நீ எந்த பள்ளியில் பயில்கிறாய்? காலை எழுந்தவுடன் பல் துலக்கி குளித்து கடவுளை தொழுது சாப்பிட்டு பின் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஆஹா, பலாப்பழத்தின் சுவை மிகவும் அருமை. ஓகே குட்டீஸ், அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஹோம்ஒர்க் எழுதிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க. பாய்.